ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் தமிழ்நாட்டில் இருந்த மாணவர்கள்லாம் மருத்துவம் படிக்கவில்லையா, அவர்கள் வெற்றி பெறவில்லையா, இல்லை உலகத்தில் சிறந்த மருத்துவராக ஆகவில்லையா? எல்லாமே ஆகுவாங்க. அவங்களுக்கு உரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இவர்கள் அரசியல்வாதிகள் ஆரம்பிக்க மாட்டார்கள். ஏனென்றால் மருத்துவக் கல்லூரிகளும் சரி, மற்ற கல்வி நிலையங்களும் சரி, பல தொழில்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அதனால் அவர்கள் இந்த நீட்டுக்காகவும் மற்றதுக்காகலாம் ஆணித்தரமெல்லாம் இறங்கி குரல் கொடுக்க மாட்டார். இப்ப தாவேகா ஆட்சி அமைத்திருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக வெர்சஸ் தாவேகா, திமுக அதிமுக போய் இப்ப திமுக வெர்சஸ் தாவேகான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி அங்க இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது, மத்தியில ஆட்சி பண்ணிட்டு இருந்தது காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபின்றதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில வருஷங்களாவே அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. இப்போ அந்த பிஜேபி வெர்சஸ் சிஜேபின்னு ஆகுமா? இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துவோமே, தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறாங்க, பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இது உண்மையாகவே பேன் நீட்டா இல்லை ஜனநாயகன் நீட்? இப்போ அமீரா இருக்கட்டும், அப்புறம் வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், இப்போ அவங்க எல்லாருமே ஸ்டேஜில் ஜனநாயகன் படம் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் அவங்க திசை திருப்புற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, உண்மையிலே அவங்க ஒருவேளை டிஎம்கே சப்போர்ட்டராக பேசுகிறாங்களோ? அது அந்த இயக்குனர் பேசுகிறாருன்னா முதல்ல அவர்கிட்ட சமூக நீதி இருக்காங்கிறது முதல்ல அவர்கிட்ட கேளுங்க. அவர் தனியரசு அவர் சொல்லியிருக்காங்க, சரத்குமார் கண்டிப்பா மத்திய அமைச்சர் ஆவாரு, சீமான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற மாதிரியும், அவரை நாங்க முதல்வர் ஆக்கியே தீருவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியையும் தனியரசு எடுத்திருக்காரு. நடக்கும். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது நாட்டுல, தமிழ்நாட்டின் மட்டும் இல்லை, இந்தியா அளவிலேயே இப்ப பல விஷயங்கள் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, பிரேக்கிங்கா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பல்வேறு விஷயங்களை. அதை பத்திலாம் இன்னைக்கு நம்ம கூட கலந்துரையாட வந்திருக்காங்க சமூக ஆர்வலர் ராமச்சந்திரன் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம பேசலாம், எல்லாத்தையும் அவங்களோட கருத்து என்ன, அவங்களோட பார்வை என்னன்றதை அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பல்வேறு விஷயங்கள் டெய்லி அப்டேட்டில் நிறைய பிரேக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய ட்ரெண்டிங் நியூஸஸ்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எதுனா, முதல் கேள்வியாக ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்தியாவிலேருந்தே வருவோமே. இந்திய அளவில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் சிஜேபி ஆரம்பித்த போராட்டம். சிஜேபியோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கண்டினியூ பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேன் நீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபேர் நீட்டா பேன் நீட்டா? நமக்கு நிரந்தர நீட் தேர்வு ரத்து தான் நமக்கு சரியானது. ஏன்னா இங்கே எளிய மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் மெட்ரிகுலேஷன்னு சிபிஎஸ்சி ஸ்கூல் போன்றவற்றில் படிக்கக்கூடியவர்களும் இந்த நீட்டுக்கென்று ஒரு ஆண்டுகள் பயிற்சி எடுக்கக்கூடியவர்களும், ஏன்னா விளிம்பு நிலை மக்கள் அன்றாட சாப்பாட்டுக்கே காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய மக்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா இப்போ தான் காமராஜர் பேரெல்லாம் வச்சுருக்காங்க அந்த காலை உணவு திட்டத்துக்கு. அப்படின்னா நம்ம மக்கள் எவ்வளோ பொருளாதார சூழலில் பின்தங்கி இருப்பாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க கூடயும் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் போட்டி போடணுன்னாவே அதுக்கே ரொம்ப சிரமம். ஏன்னா அவர்களுக்கு ஏன்னா 12ஆம் வகுப்பு மார்க்க மதிப்பெண்ணே போதும். இதை வச்சே அவர்கள் இதுக்கு முன்னாடிலாம் அதை தான் படித்து கொண்டிருந்தார்கள். இப்போ என்ன ஒரு 9 ஆண்டுகளாக தான் அந்த நீட் தேர்வு இவ்வளோ படாப்படுத்திக்கிட்டு இருக்குது. இதனால் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இதெல்லாம் தேவையற்றது. ஏனென்றால் அந்தந்த மாநில கல்விக் கொள்கையில் அந்தந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு அதை விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்தந்த மொழியில் இருக்கிறவங்க அந்தந்த மொழியிலே அங்கங்கேயும் படித்து விட்டு போகிறாங்க. அதில் என்ன இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் தமிழ்நாட்டில் இருந்த மாணவர்கள்லாம் மருத்துவம் படிக்கவில்லையா, அவர்கள் வெற்றி பெறவில்லையா, இல்லை உலகத்தில் சிறந்த மருத்துவராக ஆகவில்லையா? எல்லாமே ஆகுவாங்க. அவங்களுக்கு உரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதை விட்டு இங்கே மேல்தட்டு மக்களுக்காகவே இந்த நீட்டை வைத்திருக்கிறார் என்று தான் எங்களை போன்ற சமூக ஆர்வலருக்கு நினைக்க தோன்றுகிறது. இந்த நீட்ன்றது ஒரு தகுதி தேர்வு தானே. இப்போ எப்படி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறோம், கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா ஒரு தகுதி தேர்வு எக்ஸாம் எழுதுறோமோ, அந்த மாதிரி நீட்டும் டாக்டர் அப்படின்றது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லையா? டாக்டர் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு பணியில் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறதுல தப்பா?
தகுதி தேர்வு வைக்கிறதுங்கிறது தவறுதெல்லாம் கிடையாது. அந்தந்த மாநில பாட கொள்கையில அந்தந்த இதுக்கு இப்போ அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களோட புத்தகமும் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களும் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறவங்களுக்கும் புத்தகமே எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா ஆடையிலேருந்து எல்லாமே வேறுபாடுகளாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க கூட இவங்க போட்டி போடுறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஏனென்றால் இவர்களுக்கு வந்து கல்விங்கிறதே வந்து அவர்கள் வந்து அவர்களாக தேடி போய் படிக்கும்போது அவர்களிடம் வந்து அந்த 12ஆம் வகுப்புக்கு 600 மார்க்கு 580 வாங்குறவங்களுக்கெல்லாம் இந்த மருத்துவத்தில் சீட்டு தந்தால் என்ன? இது தகுதி தேர்வு என்கிறீர்கள். அப்புறம் இந்த தகுதி மட்டுமே தேர்வாக வைத்து கொண்டீங்கன்னா அது மேல்தட்டு மக்களுக்கு தான் அது சாத்தியப்படுமோ தவிர எளிய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு சாத்தியப்படாது. இந்த தேசம் வல்லரசாக வேண்டும் என்றால் ஒரு சமூகத்திலே கடன் நிலையிலே கீழே இருக்கக்கூடியவர்கள் மேலே வந்து படிப்பறிவு பெற்று எல்லா துறையிலும் அவர்கள் பங்கு பெற்றால்தான் இந்த நாடு வந்து வல்லரசாகவும் வளர்ச்சி அடையும், பொருளாதார ரீதியாக உயரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஆனா எவ்வளோ எளிய மக்களுமே வந்து நல்லபடியா படிச்சு அந்த நீட்ல எக்ஸாம் பாஸ் பண்றாங்களே. இப்போ அதாவது இப்போ நடந்த நீட் தேர்வுல கூட தமிழ்நாட்டு மாணவர்களும் எவ்வளவு பேர் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருக்காங்களே மாநில அளவுல. மாநில அளவில் எடுத்திருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லல. வரவேற்க வேண்டிய விஷயங்கள் தான். இருந்தாலும் வந்து விளிம்பு நிலை மக்களும் அதில் மேலே வரணும்ல. இன்றைக்கி வந்து ஒரு நீட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து அதுக்கு பயிற்சி எடுக்கணும்னா 3 லட்சம் கொண்டு 5 லட்சம் கொண்டு செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க எல்லா பெற்றோர்களுமே. அதில் எழுதிய பெற்றோர்களை கலந்துரையாக அவர்களிடம் பேசும்போது தான் தெரிகிறது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறார்கள், அதில் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கிறார்கள் என்று. ஏன்னு வந்து அது ஜெயித்தவர்களை தான் தெரியும், தோற்றவர்கள் யாருன்னு தெரியாது. எத்தனை லட்சம் பேர் எழுதுனதாக சொன்னாங்க, அதுக்கு பாதிக்கு மேற்பட்டவர்கள் தேர்ச்சியே பெறவில்லை என்பதும் இருக்குது. ஆனா நான் ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன். 2 மாவட்டங்கள் இல்லைனா 2 கிராமங்கள்னு சொல்லலாம். அந்த ஒரு கிராமத்தில் வந்து 150 குடும்பங்கள் இருக்க இடத்துல 5 பேர் வந்து டாக்டராக படிச்சுட்டு இருக்காங்களாம். சில பேர் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ பல்வேறு மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக தானே இருக்குது இந்த நீட்டு. அப்போ சில பேருக்கு செட் ஆகலை, சில பேருக்கு செட் ஆகுதுன்ற போது இதை எப்படி நம்ம மொத்தமாக பேன் நீட்டுன்னு சொல்லி கொண்டு போக முடியும்? இது இடையில ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நீட்டு தேர்வை தவிர, இது ஆரம்பத்திலேருந்து இருந்திருந்தால் இதை யாரும் மறுக்க போவதெல்லாம் இல்லை. இப்போ இடையில இது ஏற்படுத்தியதால் இதோட நிறுத்தம் செய்து விடலாம் என்பது தான் எங்களுடைய கருத்து. ஏன்னா இடையிலே கொண்டு வந்தது இடையிலே நிறுத்ததில் ஒன்றும் தவறுதல் கிடையாது. ஓகே, சரி. சரி, ஓகேங்க. அப்படி சொல்லிங்க அப்படின்னா இப்போ இங்கே போராட்டம் பண்ணுறாங்க, பேன் நீட் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. ஃப்ரம் டே 1லேருந்து பேன் நீட்டுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ மட்டும் இந்த போராட்டம் பூதாகரம் ஆனதுக்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரர்கள்லாம் எந்த ஒரு முயற்சியும் இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஏன் ஆரம்பிக்கல? இவர்கள் அரசியல்வாதிகள் ஆரம்பிக்க மாட்டார்கள். ஏனென்றால் மருத்துவக் கல்லூரிகளும் சரி, மற்ற கல்வி நிலையங்களும் சரி, பல தொழில்களே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அதனால் வந்து அவர்கள் இந்த நீட்டுக்காகவும் மற்றதுக்காகலாம் ஆணித்தரமெல்லாம் இறங்கி குரல் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களும் மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், எத்தனை கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், எத்தனை தொழிற்சாலைகளை வைத்திருக்கிறார், மற்றது ஐடிலாம் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒரு போகிற போக்கில் ஒரு குரல் மட்டும் கொடுத்து விட்டு போவார்களே தவிர நீட்டுக்காக அவர்கள் முழு மூச்சாக இறங்கி போராட மாட்டார்கள் என்பது இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ வந்து அங்கே வந்து ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த ஃபேர் நீட்டுக்கு மத்திய அரசு ஒத்துக்கிட்டாச்சு. அதாவது தர்மேந்திர பிரதான் அவங்களையும் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபேர் நீட்டுன்னு ஆரம்பித்தவங்க, சிஜேபி சார்பாக நின்னவங்க எல்லாருமே இப்போ போராட்டத்தை தளர்த்தியாச்சு. ஆனால் இன்னுமே கொஞ்சம் கூட்டம் வந்து இன்னுமே பேன் நீட் வேணும், நீட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இருக்காங்க. இப்போ உண்மையாகவே இது வந்து மத்திய அரசோட பார்வைக்கு போகுமா? அவங்க காதுகளுக்கு கேட்குமா இவங்களோட போராட்டம்? அது மாணவர் அமைப்பு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றால் இந்த மத்திய அரசு அல்ல, இந்த உலகத்துக்கே கேட்கும். ஏனென்றால் மாணவர்கள் அதை முன்னெடுத்து இங்கே தமிழக மாணவர்களும் சரி, மற்ற பிற மாநில இருக்கிற மாணவர்களும் நீட்டை வந்து பேன் பண்ண வேண்டும் என்று அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்தால் இந்த அரசாங்கம் செவி சாய்த்தே தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இப்போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானே பதவி விலக நேரிட்டது. மூத்த அமைச்சர்களாகிய ஜேபி நட்டா, ஜிதேந்திர சிங் போன்றவர்கள், சௌரவ் தாஸ், அஜித் தீப்கே போன்றவர்களிடமெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? ஏனென்றால் இந்த மாணவர் போராட்டம் என்பது வலுவடைந்தால் அவர்கள் பலவீனப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் துடைத்தெறியப்படுவார்கள் என்பது ஆட்சியாளர்களுக்கே தெரியும். ஏனென்றால் நேபாள், பங்களாதேஷ், இலங்கை போன்ற ஒரு பெரும்
சூழல் மாணவர்கள் முன்னெடுத்ததனால் வந்த பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் இந்த தர்மேந்திர பிரதானன் அவர்களே ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்லக்கூடிய அத்தனை கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்த போராட்டத்தை இதோடு நீர்த்து போக வேண்டும் என்பதிலே அவர்கள் மத்திய அரசு கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்க அது சொல்றதுனால நான் கேட்குறேன். இங்க தமிழ்நாட்டுல வந்து இத்தனை வருஷம் காலம் திமுக, அதிமுகன்னு 2 கட்சிகள் தான் ஆண்டு வந்தாங்க. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச தாவேகா வந்து அந்த 2 கட்சியும் பின்னுக்கு தள்ளி இப்ப தாவேகா ஆட்சி அமைத்திருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக வெர்சஸ் தாவேகா, திமுக அதிமுக போய் இப்ப திமுக வெர்சஸ் தாவேகான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி அங்க இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது, மத்தியில ஆட்சி பண்ணிட்டு இருந்தது காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபின்றதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில வருஷங்களாவே அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. இப்போ அந்த பிஜேபி வெர்சஸ் சிஜேபின்னு ஆகுமா? பிஜேபி காங்கிரஸை தாண்டி வந்து ஜிஜேபி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கூட வந்து பாரத பிரதமர் ஆகிறதுக்கு அஜித் தீப்கேவுக்கு கூட வந்து அந்த உரிமை உண்டு. ஏன்னா தார்மீக பொறுப்பும் அவருக்கு இருக்குது. ஏனென்றால் இந்த மாணவ அமைப்பை திரட்டி வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய அவர்களுக்கு பாரத பிரதமர் ஆகக்கூடிய தகுதி கூட அவருக்கு இருக்குது. அதை அவர் வளர்த்து கொள்வார். இது வந்து மக்கள் தான் எஜமானர்கள், இந்திய மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். யார் பிரதமராக இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது, எந்த கட்சி ஆள வேண்டும், ஆளக்கூடாது என்பதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது போல் அங்கேயும் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இவர்கள் 50-60 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து இன்னமும் பாலாறும் தேனாரெல்லாம் ஓடுறதாலாம் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் எத்தனையோ ஏழைகள் இந்த நாட்டில் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள் இன்னும் ஏழ்மையில் இருக்கிறவங்க திரும்பவும் ஏழ்மையோடு இன்னும் மோசமான நிலைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். வேணுமென்றால் சில பேர் இந்தியா ஜிடிபியில் உயர்ந்திருக்க வேணால் சொல்லாமல் தவிர 10 பேர் பணத்தை வச்சு 10 உலக கோடீஸ்வரர்களை வைத்து நமக்கு சராசரியாக கணக்கிட்டால் நாமும் ஜிடிபியில் மேலே தான் தெரியும். ஆனால் வந்து ஒவ்வொரு சராசரி மனிதனுடைய பொருளாதார கொள்கையை வருமானத்தை எடுத்து பார்த்தால்தான் தெரியும் எவ்வளோ இந்தியா மக்கள் எவ்வளோ கீழே இருக்கார்கள் என்று. ஏன்னா அவர்களுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஆமா, ஏன்னா இன்னுமே நம்ம தமிழ்நாட்டை பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து பஸ் வசதி கூட இல்லாம இருக்கு. அதே வந்து தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பல்வேறு இடங்கள்ல வந்து பஸ் வசதியை பல வருஷத்துக்கு அப்புறம் 30-40 வருஷத்துக்கு அப்புறமே பஸ் வசதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்னுமே வந்து தமிழ்நாடுன்றது ரொம்பவே பின்தங்கிய ஒரு மாநிலமா தான் ஏன் பார்வைக்கப்படுது? நீங்கள் இப்பயும் சொல்றீங்க இன்னமும் பஸ்கள் போக முடியாத கிராமங்கள்லாம் இருக்குது. அதில் என் கிராமமும் ஒன்று தான். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து சுற்றி பஸ்ஸு போகும், எங்கள் கிராமத்துக்குள்ளே பஸ்ஸு போகாது. அது மாதிரி எங்கள் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்துக்குள்ளே இன்னும் எத்தனை கிராமங்கள் இருக்குது. உள்ளெல்லாம் பஸ்ஸெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா அருகாமையிலேயே வந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது. நடந்து தான் போய் ஏறணும். அந்த எல்லா ஊர்களுக்கும் அருகாமையில் இருந்தால் போதும். எல்லா ஊர்களுக்கும் பஸ்ஸு விட்டு தான் ஆக முடியும்னா இல்லை, மலை கிராமங்களுக்கு விட்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா அடிப்படை வந்து விளிம்பு நிலை மக்கள், மலை கிராம மக்களுக்கு அடிப்படை தேவை போக்குவரத்து தான் என்றால் அவர்களால் வந்து ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் மற்ற சூழ்நிலை இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பஸ் வசதி 10 குடும்பம் இருந்தாலும் அதை ஏற்படுத்தி கொடுத்து தான் ஆக வேண்டும். அதுதான் அரசாங்கத்தோட பொறுப்பு. அப்போனா கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் மேபி ஒருவேளை பிஜேபி வெர்சஸ் சிஜேபின்னு சொல்லிட்டு. இப்போ இளைஞர்கள் எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதை மாதிரி அஜித் தீப்கேவுக்கும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் இந்தியா பூரா வேட்பாளர்கள் போடக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், ஆங்காங்கே இருக்கிறாருங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நல்லா இருக்கும். ஏனென்றால் மதவாத சக்தியில் மற்றவர்கள்லாம் ஊடுருவி வரதை விட ஒரு இளைஞர் பட்டால் வந்து புதியதாக வந்தால் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுதா என்று பார்ப்போம். ஆனால் இந்தியாவோட பிரதமர் ஆகிறது ஒரு இளைஞர் கையில் கொண்டு இந்தியாவோட பிரதமர் ஆகுனா அவங்களால அதை வந்து டேக்கிள் பண்ண முடியுமா? அதை வந்து அவங்களால நடத்த முடியுமா? இந்தியாவையே ஒரு நாடை நடத்த முடியுமா? இல்லை, முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. இளைஞர்கள் எதை நினைத்தாலும் முடியும். ஏன்னா இப்போ சிஓவாகவே இருக்கார் கூகுளில் சுந்தர் பிச்சை. அவரால் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்த கூகுள் அமைப்பை வந்து நிர்வாகம் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட திறமை இல்லாமையாக இருக்குது. எல்லா இளைஞர்கள்ட்டையும் திறமை இருக்குது. வாய்ப்பை கொடுத்தா தானே தெரியும் அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு. கொடுக்காமே அவருக்கு இருக்கா என்னன்னு நம்ம பரிசோதனை செய்கிறதுக்கு நாம யார்? அப்போ எதிர்பார்ப்போம் அடுத்தது பிஜேபி வெர்சஸ் சிஜேபின்ட்டு. சரி, ஓகே. இப்போது நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே. தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இது உண்மையாகவே பேன் நீட்டா இல்லை ஜனநாயகன் நீட் பேனா? ஜனநாயகம் ஃபேனுங்கிறது வந்து அவர் தமிழக முதலமைச்சர் விஜய்க்குரிய ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அது வந்து நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் அவர் இந்த படம் இன்னும் ஒரு வாரம் கழித்து இன்னும் ஒரு 10 நாள் கழித்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏனென்றால் அந்த நீட் தேர்வுக்காக அங்கே போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது
இப்போ தற்சமயம் அந்த திரைப்படத்தை வெளியிட்டது என்ன போன்ற சமூக ஆர்வலருக்கு சற்று வழியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ரசிகர்களுக்கு வேணால் அது உற்சாகத்தை தரலாம். ஏன்னா இந்த விளிம்புநிலை மக்கள் மற்ற மக்கள்லாம் வந்து இந்த போராடி இந்த இது நம்ம ஏதாவது நம்ம புள்ள படித்து மேலே வராதா, நம்ம புள்ள ஏதாவது உயர்ந்த நிலைக்கு வராதான்று எத்தனை பெற்றோர்கள் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. எத்தனை ஏழை மாணவர்களும் அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கிற வேளையில் இதுக்கு நீட்டுக்கு எதிராக வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே வந்து அந்த இல்லத்திலே வந்து தொடர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருந்ததாக தகவல் வந்தது. அது மாதிரிலாம் சில இளைஞர்கள் செய்கிறார்கள். எல்லாத்துக்குமே வந்து எல்லா இளைஞர்களும் தான் இந்த ஜனநாயகத்தை நேசித்தார் என்றெல்லாம் இல்லை. இந்த நீட்டுக்கு ஆதரவாகவும் இளைஞர்கள் நின்றார்கள். அதையும் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அவருடைய ரசிகர்கள் அதை பார்ப்பார்கள். அதற்கு நம்ம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அது வந்து அவர் உரிமை. ஆனா இந்த போராட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்கல. ஜனநாயகன் வந்து இப்ப 23ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு படம். ஆனா இந்த போராட்டம் ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பிச்சது. சோனம் வாங்சு அவர் ஆரம்பிச்சாரு ஒரு உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லிட்டு ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பிச்சாரு. ஜூலை 20ஆம் தேதி தான் வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி இந்த போராட்டம் போகவும் தான் இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. இந்திய அளவில் இந்த போராட்டமே வெடிச்சிருக்கு. எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதே ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த ஒரு மாசமா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த ஒரு போராட்டம் ஒருத்தர் அங்க உண்ணாவிரதமே உட்கார்ந்து இருக்கும்போது அதை யாருமே கவனிக்காம தானே இருந்திருக்காங்க. இல்லை, உண்ணாவிரதம் இருக்கும்போது யாரும் கவனிக்கலாம் மாட்டாங்க. அவங்க அதே நிலையில் இருந்து அப்படியே மரித்து போனாலும் கூட அரசாங்கத்துக்கு கேட்காது. இந்த பேரணியாக அவர்கள் புறப்படும் போது தான் தடியடியும் கண்ணீர் புகை கொண்டும் வீசும்போது தான் இந்த ஊடகவியலாளர்களுக்கு பிரேக்கிங் நியூஸாக அது பயன்படுகிறது. அப்போது தான் அந்த உலக அளவில் அந்த பிரச்சனையை கொண்டு செல்லப்படுகிறது. ஊடகங்கள் நினைத்தால் ஒரு விஷயத்தை சிறுசாகவும் ஆக்கலாம், பெருசாகவும் ஆக்கலாம். அங்கே வந்து அந்த தடியடி இதெல்லாம் நடக்கும்போது, அந்த கலவரம் நடக்கும்போது, போராட்டத்தில் வந்து இந்த தடியடி இந்த வன்முறையில் நடக்கும்போது அதை ஊடகவியலாளர்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து எல்லா இடத்திலும் சேர்த்து விட்டார்கள். அதனால் தான் இந்த சிஜேபி என்ற ஒரு இயக்கத்தை இப்போ மே 15க்கு அப்புறம் தான் உருவெடுத்தது. அதுக்கப்புறம் இன்று வந்து அது வந்து எவ்வளோ பெரிய நிலையை அடைந்திருக்கிறது என்று பார்த்தால், இன்று தமிழ்நாட்டிலே அந்த சிஜேபிக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தாவேகா வந்து 2 வருஷம் ஆச்சுன்னா சிஜேபி வந்து 2 மாசம் தான் 2 மாதம் ஆனாலும் சரி, அவர்களுக்கும் வரவேற்பு இருக்குது இளைஞர்கள் மத்தியில். ஆமாம். ஆனா அதான் இவ்வளவு நாள் அப்ப கண்டுக்காம இருந்துட்டு இப்போ ஒரு ஜனநாயகன் படம் வரும்போது அங்க நடந்த போராட்டத்தையும் இதையும் சேர்த்து வச்சு பேசுறதுக்கான காரணம் என்ன? அது வந்து திரைப்படம் வந்து வெளியிடுவது வருவது அந்த தயாரிப்பாளர் கையில் இருக்குது. அதை வந்து யாரும் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்கன்னா, அதை பொழுதுபோக்காக பார்க்குறாங்கன்னா அவங்கள நம்ம குறைலாம் சொல்ல முடியாது. அவங்க எதை நோக்கி அவங்களுடைய சிந்தனை செல்கிறதோ அதை நோக்கி தான் அவர்கள் போவார்கள். அவர்கள் திரைப்படம் தான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணத்தில் உதித்து விட்டால் அவர்கள் அதை நோக்கி தான் போவார்கள். நாம் வந்து நீட்டுக்கு வந்து தடை வேண்டும், நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இளைஞர்கள் நினைத்து அது ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருப்பார். அவர் சிந்தனையை பொறுத்தது தான் அது. ஏன்னா இதுக்கு நடுவுலயே வந்து எவ்வளோ ஹிட் படங்கள் வந்தது. 2-3 படம்லாம் ரொம்ப ஹிட்டா போய் மக்கள் மத்தியில நல்லா பேசு பொருளான ஒரு படங்கள்லாம் இருக்கு நடுவில். ஆனா ஜனநாயகனுக்கு மட்டும் இந்த டைரக்டர்ஸாக இருக்கட்டும், பல்வேறு டைரக்டர்ஸ், இப்போ அமீரா இருக்கட்டும், அப்புறம் வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜில் வந்து ஜனநாயகன் படம் வந்து இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகுது, அது இல்லாமல் அவங்க வந்து திசை திருப்புற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, உண்மையிலே அவங்க வந்து ஒருவேளை டிஎம்கே சப்போர்ட்டராக பேசுகிறாங்களோ? அதெல்லாம் கிடையாது. வந்து அவங்களுக்கு ஊடகம் கிடைச்சதுன்னா எது வேணாலும் சொல்லுவார்கள். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், இல்லவென்றால் காதில் வாங்காமல் விட்டு செல்ல வேண்டியது தான். ஏன்னா நீட் மேடையில், நீட் போராட்டத்துக்காக நடக்கக்கூடிய மேடை, ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் வந்து ஜாதிக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஜாதியை பார்க்க மாட்டாரு இந்த அமைச்சர் அப்படின்ட்டு ஒருத்தர் பேசுறாரு. அதெல்லாம் வந்து நீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா? அது அந்த இயக்குனர் பேசுகிறாருன்னா முதல்ல அவர்கிட்ட சமூக நீதி இருக்காங்கிறது முதல்ல அவர்கிட்ட கேளுங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து சாதிகாரங்களாகவும் மற்றவங்களாலும் பார்க்கக்கூடாது. எல்லாமே வந்து சகோதரத்தோடையும் நண்பர்களாகவும் தமிழக மக்களாகவும் அவர் வந்து அமைச்சர்னா எல்லாத்துக்கும் உரியவர் தான். அது வந்து ஒரு சாதிக்கான அடையாளமாக வந்து அவரை சொல்லுவது என்பது அது வருந்தத்தக்க. ஏன்னா நாட்டில் வந்து எல்லாருமே சொல்றது ஜாதிகள் இல்லை, சாதி இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் அதுலேயும் நீட்டுன்றது ஒரு கல்வி ரிலேட்டடாக ஒரு இளைஞர்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். அங்கே போயிட்டு அவர் வந்து சாதியை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறாருன்னா அவர் வந்து அதை தான் பேசணுன்னே வரும்போது அவர் அதை தான் பேசுவார். அதை வந்து அவர்கிட்ட இருந்து மற்ற கருத்துக்களை எதிர்பார்க்கறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து சனம் ஷெட்டி அவங்கள வந்து பேச விடாம பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கருத்தை நம்மளோட கருத்தை வைக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் உரிமைகள் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட பேச விடாம அவங்களோட மைக்கை வாங்கிட்டு ரிட்டர்ன் அனுப்பி விட்டாங்க நடிகை சனம் ஷெட்டி அவங்கள. அப்போ இது வந்து உண்மையிலே வந்து நார்மலா ஜனநாயகமா நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தானா?
ஜனநாயக போராட்டம் என்பது முக்கியமாக யார் யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். யார் பேச நினைத்தாலும் அவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை உண்டு. அவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுக்கவில்லை என்றால் அதுவே அதிகார துஷ்பிரயோகம் தான். அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். யார் என்ன பேசணுங்கிறத முடிவு பண்ணுறது, யார் எவ்வளோ நேரம் பேசணுங்கிறத முடிவு பண்ணுறது, அது அதிகாரத்தின் உச்சம் அது. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜ்ல அவங்க பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க வந்து நீங்க ஆதரவா பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல பேசாதீங்க இறங்குங்க அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க சனம் ஷெட்டி அவங்க பேட்டி கொடுக்கும்போது. அப்ப ஆதரவா பேசுறதா இருந்தா தான் நீட் போராட்டத்துக்கு போகணுமா? நம்ம மனசுல இருக்கிறது அவங்க நீட் போராட்டத்துக்கு கேட்கதான் போனாங்க. இல்லை, அவங்க நீட் போராட்டங்கிறது வந்து தடையிட்டு அவங்க போராடுறாங்கன்னா அது அதை நம்ம ஆதரிக்கிற மாதிரி இருந்தால் போய் பேசலாம். அதுக்கு எதிர்த்து பேசணுங்கிற மாதிரி இருந்தால் அங்கிட்டலாம் போகணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ இன்றைக்கி எவ்வளோ சமூக வலைத்தளங்கள் இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய பதிவுகளை போட்டு விட்டு நம்ம வேலையை நம்ம அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க எதிர்த்து பேசலாம். அவங்க நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து தாவேகா தலைவர் விஜய் அவங்கள வந்து எனக்கு பிடிக்கும், நான் அவரோட ரசிகன்னு ஒரு வார்த்தையை சொன்னதுனால அவங்க வந்து நீங்கள் எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பதான் சொன்னாங்க. அது வந்து இன்று வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு, முன்னாடி மிகப்பெரிய நடிகராக இருந்திருக்கிறார். அதனால் அவர்கள் சொல்வார்கள். அதெல்லாம் வந்து பெருசாலாம் எடுத்துக்கிட்டு அதுக்காக பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது. ஏதோ வராங்கன்னா 4 பேர்த்த புகழ்ந்து பேசுகிறதுக்கு அவங்க தள்ளப்படுறாங்களா என்னதுன்னு தெரியாது. அவர்கள் எதை எதிர்பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அம்மையாருக்கு தான் தெரியும். அவங்க முழுசாக பேச விட்டுருந்தா மேபி நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பேச வந்திருக்காங்கன்றது. அது அவர்களுக்கு தான் தெரியும். இப்போ சரத்குமார் சார் அவங்களோட பிறந்தநாள் அவங்க கொண்டாடினாங்க. ஒரு மேடை போட்டு அது வந்து நேற்று மத்தியானம் தான் போராட்டம் முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈவினிங் அந்த போராட்டம் நடக்குது. ஒரு ஹாஃப் டேல அந்த போராட்டத்தை நான் அமைக்க முடியாது. அப்போ அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து அமைக்க முடியாது. அப்போ அந்த நிகழ்ச்சி எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டது தானே. அப்போ இதெல்லாம் வந்து போராட்டத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்குன்னு நினச்சிக்க முடியுமா? அவங்க வந்து பிஜேபிக்காரர் அவர். நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து நீட்டுக்கு எதிராலாம் நிற்கல. இன்றைக்கி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து இன்று நயினார் நாகேந்திரன்லேருந்து இவர்கள் எல்லாமே வந்து அவர்கள் பேட்டி கொடுப்பதெல்லாம் வந்து தர்மேந்திர பிரதானுக்கு ஆதரவாக தான் கொடுத்து கொண்டீங்க. சரி, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் அந்த மேடையில் வந்து சீமான் சாரும் இருக்காங்க. பிஜேபி தான் தலைக்கட்டு அவங்களாம் இருக்கிற இடங்கள். நயினார் நாகேந்திரன் இருக்காங்க, சரத்குமார் சார் இருக்காங்க. அந்த இடத்துல சீமான் சாரும் அங்கே நிற்கிறாங்க. சீமான் சார் வந்து நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ வந்து சீமான் சார் வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டாரா? இல்லை, இது பிறந்தநாள் கொண்டாட்டத்தும் போது எல்லாமே தமிழர்கள் தான். அதனால் வந்து அவர் சொல்லியிருப்பார், எல்லாமே தமிழர்கள், தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொல்வதில் எந்த தவறுதலும் கிடையாது. ஏன்னா பிறந்தநாளுக்கு அவர் செல்கிறார் என்றால் அதற்காக பிஜேபிக்கு சென்று விட்டார் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். அந்த கட்சியை வந்து 2016 சிறப்பாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார். 2011 ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக தான் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்று தமிழ் வெற்றி கழகத்தால் எத்தனையோ அலைகளில் எவ்வளோ பெரும் தலைகள்லாம் வந்து தோல்வியுற்றது. அதில் அண்ணன் சீமான் அவர்களும் தோற்று தான் போனார். அந்த அலைகளில் சுனாமியின் என்ற ஒன்று பேரலை வரும்போது இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது தான். அதற்காக அந்த அமைப்பை அவர் தான் சிறப்பாக நடத்தி செல்ல முடியும். அவரை விட்டால் அந்த இயக்கத்திற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் ஒருங்கிணைந்து நடத்துவது என்பது இயலாதது. அப்போ இவ்வளவு நாள் வந்து சீமான் சார் சொன்னது கேப்டன் பிரபாகரன் அவங்கள வந்து அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நேத்து அந்த மேடையில் என்ன சொல்லிருக்காருன்னா சரத்குமார் சாரை வந்து அண்ணான்னு சொல்றாரு, மாமா நயினார் நாகேந்திரன்றாரு, தம்பி தனியரசுன்றாரு. இப்ப இதெல்லாம் என்ன காரணம்? இல்லை, இது அவர் எப்பயுமே உறவுமுறை வச்சு தான் அவர் பேசுவார். அதில் வந்து எந்த கருத்து முரண்பாடுலாம் கிடையாது. ஏன்னா இங்கே தமிழர்கள் வந்து மாமா மச்சானாகலாம் அண்ணன் தம்பியாக தான் இங்கே பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்பயுமே அப்படி எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒரு தலைவர் தான். அதில் நம்ம வந்து அது பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் சீமான் சார் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு வந்து தப்புன்னு தெரியுறது நாளைக்கு சரியாகலாம், நாளைக்கு சரின்றது நாளைக்கு தப்பு ஆகலாம் அப்படின்றாரு. அப்போ பேச்சு மாறாதா? அவர் சொல்கிறாரு, இன்று சரின்னு தெரியுது நாளைக்கு தப்பாக இருக்கலாம், இன்று தப்பாக நினைக்கிறது நாளைக்கு சரியாக இருக்கலாம்னா அது அவர் சொல்லக்கூடிய கருத்து. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. ஏன்னா மாற்றங்கள் எப்பயுமே வந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நாம தான் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ நம்மளும் எதிர்பார்க்கலாம் சீமான் சார் வந்து பிஜேபியில் சேருவாருன்ட்டு அந்த மாற்றம் நிகழ்வு. இல்லை, அவர் அப்படிலாம் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ கட்சியினர் அதில் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து அவங்க என்ன ஆயிருக்காங்கிறது வரலாறு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அதாவது நயினார் நாகேந்திரன் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியே வேற மாதிரி இருந்துக்கும் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அது அவர் மனசில் என்னத்தை வச்சு சொல்கிறாருங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா மக்கள் வந்து என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் எங்கள் நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் தெரியும். ஏனென்றால் பணத்தை வந்து வாரி வாரி அரைத்தார்கள்.
வேட்பாளரே யார் என்று தெரியாமலாம் இங்கே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. வேட்பாளரே இந்த ஆலந்தூர் தொகுதியிலேயே கூட வந்து வேட்பாளர் யார் என்றே தெரியாது ஹரிஸை. இந்த வீதியில் யாரும் பார்த்ததாகவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் வெற்றி பெறவில்லையா? இதெல்லாம் வந்து யார் எத்தனை கூட்டணி வைத்தாலும் சரி, இவருக்கு தான் ஓட்டு போடணும், இவர் தான் வரணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ 1000 பேர்த்த கூட 1000 கட்சி தலைவர்களோட வச்சு கூட்டணி வைக்கலாம். ஏன்னா தனியாக வந்து இப்போ ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். இப்போ அதே மேடையில் தான் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு வந்து தனியரசு. அவர் சொல்லியிருக்காங்க, சரத்குமார் வந்து கண்டிப்பாக மத்திய அமைச்சர் ஆவார், சீமான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற மாதிரியும், அவரை நாங்கள் முதல்வர் ஆக்கியே தீருவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியையும் வந்து தனியரசு எடுத்திருக்காரு. நடக்குமா? தனியரசு அவர் எடுக்கிறாருன்னா அது அவரோட சொந்த விருப்பம். அவர் சொல்கிறாரு. அவரும் வந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கும் தெரியும் இன்றைய இளைஞர்கள் எப்படி முடிவெடுக்கப் போகிறார்கள் என்று. ஓட்டுக்கு எத்தனை ஆயிரங்கள் கொடுத்தார்கள், எவ்வளோ கொடுத்தார்கள் என்று தெரியும். அதை மீறியும் வந்து ஒருத்தவர் வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்களை வந்து புறந்தள்ளி விட்டு 2.5 ஆண்டுகளில் முதலிடத்தை இருக்க ஒருத்தர் வந்திருக்கார் என்றால் அதை விட இந்த தமிழ்நாட்டிலே மாபெரும் புரட்சி ஏற்பட போகிறதா? இதுவே மாபெரும் புரட்சியாக தான் எண்ண தோன்றுகிறது. சரி, ஓகே. அப்போ இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தண்ணீர் பிரச்சனை. மேகதாட்டு அணை கட்டுற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் காவிரி நீர் தரமாட்டேன்னு அவங்க சொல்றது இன்னொரு பக்கம் பிரச்சனை போகுது. இப்போ சிஎம் சார் வந்து கர்நாடகா போறாரு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. அவர் அங்க போய் கேட்டாரு, ரிக்வஸ்ட் பண்ணாரு. இப்பவுமே இவங்களா போகல, அவங்க தான் வந்து சிஎம் விஜய் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. கர்நாடக முதல்வர் வந்து சிஎம் விஜய் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. நாங்க வந்து மேகதாட்டு அணை கட்டுறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்டுருக்காங்க. கேள்வி, அனுமதி கேட்கணும்னா அவங்க தானே இங்க வரணும், ஏன் இங்க இருந்து இவங்களை கூப்பிடுறாங்க, இவங்க போறாங்க? இப்போ அவர் அனுமதி கேட்டாலே இங்கே வந்து தமிழக முதலமைச்சர் கொடுக்க போவதெல்லாம் கிடையாது. அது சட்ட ரீதியாக வந்து உச்சநீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுத்து அதை வந்து மேகதாது அணைகளை தடுத்தே தீர வேண்டும். ஏனென்றால் இன்று டெல்டா விவசாயிகள் என்பவர்கள் விளிம்புநிலை மக்கள். அன்றாடம் அதை நம்பி எத்தனை கூலி தொழிலாளர்கள் இருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டோட ஜீவாதாரமே வந்து நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை சுற்று வட்டார பகுதிகளெலாம் வந்து அந்த காவிரி நீரை நம்பி தானே இருக்கிறாங்க, அந்த கடைமடை வரைக்கும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து அங்கிட்டு போய் அனுமதி கொடுக்க முடியும்? அவர் வந்து முதலமைச்சரே நினைச்சாலும் அது செய்ய இயலாது. ஏனென்றால் இன்று தமிழக மக்கள் வந்து அவரை நம்புகிறார்கள். அவர் தமிழக விவசாயிகளுக்கு உரிய இதுதான் செய்வார். தவிர கர்நாடக முதலமைச்சர் டிகே சிவகுமார் வேண்டுமானால் அழைப்பு விடுக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆணித்தரமாக அவர் செல்கிறார் என்றால் இல்லை, வதந்தியாக கூட இருக்கலாம் இல்லையா கர்நாடகா செல்வது? இல்லையா, அது வந்து சிஎம் சாரி அமைச்சர் வினோத் அதுதான் வந்து அவங்க தான் வந்து பேட்டியை கொடுத்துருக்காங்க. சார் வந்து சிஎம் விஜய் அவங்க வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் கொடுத்துருக்காருன்னா போயிட்டு வரட்டுங்களே, என்னதாங்க நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இங்க வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. அன்புமணி சாரா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி சாரா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உரிமையை விட்டு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இல்லை, உரிமையை விட்டு கொடுக்குன்னா இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்னு சொல்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் கூட்டுவார் என்று நாமும் நம்புவோம். இப்போ காவேரியில் வந்து பார்த்தீங்கன்னா 74 அடி தான் வந்து மேட்டூரில் தண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து விவசாயத்துக்கு இப்போ திறந்து விட வேண்டிய நீரே வந்து இப்போ திறக்க முடியல. ஏனென்றால் அங்கே இப்போ குடிநீருக்கு தான் இருக்குது. ஏன்னா தண்ணிங்கிறது வந்து அத்தியாவசியம். அது வந்து பயிர்களுக்காக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்காக இருந்தாலும் வந்து குடிநீர் இல்லை என்றால் எந்த ஒரு ஜீவராசியுமே வாழ முடியாது என்பது தான் உலகு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா மட்டும் இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா? அதனால தான் உலக கூட்டாமல் இருக்காரோ? இவங்க ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கல. இப்போ தமிழக அரசு என்ற முறையில், முதலமைச்சர் என்ற முறையில் முடிவெடுக்க போவது முதலமைச்சர் தான். ஏனென்றால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா இவங்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறார்கள். அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அவர் பிரதிபலிப்பார். அவ்வளோதான். இப்போ வந்து அவர் சொல்கிறத வந்து இப்போ ஊடகங்களில் சொல்லும் போதே அவர் எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொள்வார். யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது இப்போ இவர் போறாரு, போனா அவங்க வந்து ஒத்துப்பாங்களா? காவிரி நீரை திறந்து விடுறதுக்கும் மேகதாட்டு அணை கட்டுறதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பா உறுதி கொடுப்பாங்கன்ற எந்த நம்பிக்கையில இவர் போறாரு? அவர் எந்த நம்பிக்கையில் போகிறாருன்னு அது முதலமைச்சருக்கு தான் தெரியும். ஆனால் வந்து அவர் அழைத்திருக்காங்க, இவர் செல்கிறாரு. மேகதாது அணை என்பது அந்த கர்நாடகமே நினைத்தாலும் சரி கட்டப்பட மாட்டாது. இந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு என்பது வந்து இந்தியாவுக்கான எல்லா மாநிலத்துக்கான பொதுவான அரசு.
காவேரி நீரை வந்து சமமாக அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய கர்நாடகாவும் தமிழ்நாடும் அவர்களுக்கு உரிய நீரை சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். இதுதான் வந்து அவங்களும் வந்து அது முன்மொழியணும். ஏன்னா காவேரி நடுவர் மன்றம் இருக்குது, எல்லாமே வந்து 177 டிஎம்சி தண்ணி நமக்கு தரணுங்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க தராங்களா? இல்லை. எப்பயாவது வந்து அவர்களுக்கு வந்து அதிக அளவிலே மழை பெய்யுது, அணைகள் நிரம்பி விட்டால் வேணால் திறந்து விடுகிறார்களே தவிர இந்த கோர்ட் உத்தரவையும் மதிக்கிறதில்ல, எதுவுமே மதிக்கிறதில்ல. மதிக்கவில்லை என்றால் மத்திய அரசு எதற்கு அங்கே இருக்கிறது? அதை வந்து அவர்கள் தான் அந்த தண்ணியை வந்து நமக்கு பெற்றுத்தர வேண்டும். அவர்களே வந்து ஒருதலை பட்சமாக தான் வந்து மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ 50 ஆண்டு காலமாக இந்த காவேரியை வச்சு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இங்கே இருக்கிற திராவிட ஆட்சியாளர்கள் எல்லாம் பிழைப்பிற்காக அரசியல் நடத்துகிறார் என்று தான் நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த காவேரிக்காக குரல் கொடுத்து பாரத பிரதமரை சந்தித்து எங்களுக்கு எல்லாம் செய்து தர வேண்டும் என்று இவர்கள் ஏன் வந்து ஒன்றிணைய மாட்டேங்கிறாங்க? நீங்கள் அரசியல் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தனித்தனியாக நடத்திக்கிட்டு போங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுனா எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கலாம்ல. ஏன் நிற்க மாட்டேங்கிறாங்க? அவர்கள் அரசியல் செய்து கொண்டு போக வேண்டும். இன்னும் 50 ஆண்டுகள் இந்த காவேரியை வச்சு இவர்கள் அரசியல் செய்வார்கள். இன்னும் 2-3 தலைமுறை, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த காவிரியை வச்சு இவர்கள் அரசியல் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கதையும் தாண்டி தான் வந்து அவங்க மேகதாட்டு அணை கட்டுறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து அந்த அரசாங்கம் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பையே மதிக்கவில்லை என்றால் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவரை வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டியதானே? ஆனால் இன்னொன்று, அங்கே வந்து இப்போ காங்கிரஸ் தான் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ நான் இங்கே வந்து தாவேக்காக்கு கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருக்காங்க. ஒருவேளை அதனால இவர் வந்து சிஎம் விஜய் சார் வந்து அங்கே போய் கேட்டால் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒத்துப்பாங்களோ? அதெல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்தோட நலனை தான் பார்ப்பார்களே தவிர தமிழ்நாட்டு நலனை அவர்கள் பார்ப்பதாக இருந்தால் யாரையும் கேட்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நைட்டோட நைட்டாக தண்ணி திறந்து விட்டால் அது பாட்டு வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் யாருன்னு கேட்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அவர்கள் வந்து அரசியல் படிப்பு நடத்துவதற்காக அதிகார தான் கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசியலுக்கு வருகிறார்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யாரும் அரசியலுக்கெல்லாம் வரதெல்லாம் இல்லை. அந்தந்த ஸ்டேட்டு நலனை கருதி தான் அவர்கள் முடிவு எடுப்பார்கள். ஓகே. அதாவது அப்போது காங்கிரஸாக நம்மக்கிட்ட காங்கிரஸ் கூட்டணி இருக்குது, தமிழ்நாட்டோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குன்றதுக்காக அவங்க வந்து விடுவாங்கன்றலாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா? அங்கே இருக்கிற காங்கிரஸ் வேறு, இங்கே இருக்கிற காங்கிரஸ் வேறு. அது வேணால் இந்தியாவில் வேணால் காங்கிரஸ்ன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர அதில் ஏகப்பட்ட இது இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் வரும்போது இங்கே ஸ்டேட்டு கருத்து வேறுபாடுகள் வராதா? அவர்கள் வந்து என்னுடைய மக்கள் கன்னடாகன்ட்டு போயிடுவார்கள், இங்கே தமிழர்கள் என்று இவர்கள் நின்று விடுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போது சிஎம் விஜய் சார் போயிட்டு என்ன பண்ணிட்டு வராங்க, போகிறாங்களா இல்லையா, அந்த தகவல் உண்மைதானா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னா. அதாவது இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை ராமச்சந்திரன் சார் நம்ம கூட பகிர்ந்திருப்பாங்க. இதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் இருக்கும். அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நான் என்னோட கருத்துக்களை பத்தி அவங்க கிட்ட கேள்வியா கேட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்டயும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது இன்னொரு விவாதம் இடையில கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரீதா. வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.